கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று. நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவன் அவருடைய சொந்த குமாரனை தந்தருளி உலகத்தை என்ன செஞ்சாரா? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற என்ன செஞ்சிருக்குதா? கழுவி இருக்கிறது. நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது. அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. நம்மை புதிய சிருஷ்டியா என்ன செஞ்சிருக்குது? மாற்றி இருக்கிறது. நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். இந்த உறவை நாம எப்படி பெற்றுக்கிட்டோம்? என்ன செஞ்சு பெற்றுக்கிட்டீங்க? என்ன செயலை செஞ்சு அதை பெற்றுக்கிட்டோம்? நம்மளோட பங்கு அதுல ஒண்ணுமே இல்லை. இலவசமாய் இது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷம் எங்கு அறிவிக்கப்படுகிறதோ அதை நம்பக்கூடிய விசுவாசத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பெற்றுக்கொள்றோம். சுவிசேஷம் இப்ப அறிவிக்கப்படுது. ஏசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? அவர் சிலுவையில என்ன கொடுத்திருக்கிறார்? அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்குது? இதுதான் சுவிசேஷம். நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மீட்பர் நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். இதுதான் சுவிசேஷம். இது அறிவிக்கப்படும் பொழுது ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசமும் அந்த வார்த்தை மூலமாக உங்களுக்குள் வரும். அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், இல்லை வேண்டான்னு நிராகரிக்கவும் செய்யலாம். இந்த தீர்மானம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, ரட்சிப்பை நாம எப்படி பெற்றிருக்கிறோம்? இலவசமா பெற்றிருக்கிறோம். அவர் கொடுத்த விசுவாசத்தின் மூலம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படின்னா கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்குதா. இந்த கிருபைன்னா என்ன அர்த்தம்னா, தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுற பரிசு. இதை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு தகுதியெல்லாம் கிடையாது. எனக்கு தகுதி இருக்கான்னு தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. உங்களுக்கு கிருபைன்னா என்னன்னு புரியறதுக்காக ஒன்று சொல்றேன். உங்க குழந்தை ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டு, ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், உங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும். கோபத்துல திட்டுவோம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கோபக்காரங்களா இருந்தா என்ன செஞ்சிருவோம்? அடிச்சிருவோம். அந்த செயலுக்கான தண்டனை அதுதான். இந்த இரக்கம் அப்படிங்கிறது நீங்க அடிக்காம விடுறது. அதுக்கு அடி கொடுக்கணும், ஆனா என்ன செய்யறது இல்லை? அடிக்கலை, மன்னிச்சு விட்டுருதும். இரக்கம். கிருபைங்கிறது அடிக்காம விடுறது மட்டும் இல்லை, அது கையில ஒரு சாக்லேட்டை தூக்கி கொடுக்கறது. அதுக்கு பேர் தான் என்னது? கிருபை. இதை தான் சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நமக்கு தண்டனை என்னதுதான்? மரண தண்டனை தான். பாவத்தின் சம்பளம் மரணம்தான். அதை நமக்கு கொடுக்காமல் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் என்னது? இரக்கம். நமக்கு அங்க விடுதலை மட்டும் அவர் கொடுக்கல, பரிசாக அவரது வாழ்வையே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இதுதான் கிருபை. சாக்லேட்டும் கிருபையும் ஒண்ணு கிடையாது. புரியறதுக்காக நான் என்ன செய்யறேன் சொல்றேன். இந்த கிருபைக்குள்ள நாம எப்படி போறோமா? விசுவாசத்தின் மூலமாக. நம்மளோட போராட்டமே என்ன அப்படின்னா, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் விசுவாசத்தோட போராட முடியும். இல்லைன்னா சோர்ந்து போய் தான் என்ன செய்யணும்? போராடிக்கிட்டு இருப்போம். உங்க கையில மாங்கொட்டை விதை இருக்குது. உங்களுக்கு ஒரு மாமரம் வேணும்னு நினைக்கிறீங்க. ஒரு மாங்கொட்டை விதையை கையில வச்சிருக்கிறீங்க. அது போட்டா கொஞ்சம் வருஷத்துல மாமரம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். பழத்தை நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க? பெற்றுக்கொள்வீங்க. நான் நீங்க அந்த பழத்தை பெறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சா நான் என்ன செய்யணும்? உங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்க கையில உள்ள கொட்டையை எடுத்துக்கிட்டா போதும். உங்களுக்கு அது என்ன செய்யாது? கிடைக்காது. அது போல உங்களை விட சாத்தானுக்கு நல்லா தெரியும் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி. பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் உங்களை பிள்ளையா பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரியும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை புதிய சிருஷ்டியா மாற்றி இருக்குன்னு தெரியும். சாத்தானுக்கு உங்க மேல அதிகாரம் இல்லைன்னு தெரியும். இதெல்லாம் நீங்க விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வீங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்போ அவன் உங்களை என்ன தெரியுமா செய்ய வைக்கிறா?
அதை விசுவாசிக்க விடாமல் உங்க விசுவாசத்தை திருட வருகிறான். உங்க போர் எங்க தெரியுமா? வெளியில இல்ல, சிந்தனையில். நீங்க விசுவாசிக்க விடாமல் உங்க விசுவாசத்தை தடுக்கின்ற போர். நீங்க அறியாம இருந்தீங்கன்னா தேவன் மீது பொய்யான ஒரு தகவலை சொல்லுவான். அவர் உன் மேல கோபமா இருக்கிறாருப்பா. நமக்கு தேவனோட அன்பு தெரியலாட்டி அதை என்ன செஞ்சுக்குவோம்? நம்பிக்கொள்ளுவோம். அந்த இடத்துல தேவன் மீது நமக்கு என்ன வராது? விசுவாசம் வராது. தேவன் அன்பா இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சுகத்தை குறிச்ச சத்தியம் தெரியல அப்படின்னு சொன்னா, தேவன் தான் இதை உனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதை என்ன செஞ்சுக்குவோம்? ஏற்றுக்கொள்வோம். அந்த இடத்துல அவர் கொடுத்த சுகத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. அதனாலதான் விசுவாசிகளில் பலர் நோயோட இருக்க காரணம், அவர் சுகத்தை கொடுத்துட்டாருங்கிறது தெரியாததுனால அந்த இடத்துல விசுவாசிக்க முடியாம இருக்கிறாங்க. தேவன் தான் கொடுத்தாருன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த இடத்துல சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து என்னோட நோய்களை சுமந்து கொண்டார், எனக்கான ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டிருக்கு, இந்த நோய் என்னை மேற்கொள்ள முடியாது, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த விசுவாசத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? பெற முடியும். விசுவாசத்திற்கு நீங்க போகும்போதே சுகம் உங்களை மேற்கொள்ளும். இது போலதான் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகள்லையும் அவர் கொடுத்த வாழ்வை நீங்க பெறணும்னா அதை குறிச்ச சத்தியத்தை தெரியாம உங்களுக்கு விசுவாசம் அந்த இடத்துல என்ன செய்யாது? வராது. சாத்தானுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நீங்க எப்போ நம்புவீங்க? அந்த சத்தியம் தெரிஞ்சாதான் உங்களால அதை என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். சத்தியம் தெரியாம அதுல உங்களுக்கு விசுவாசம் என்ன செய்யாது? வராது. அதனாலதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவனை அறியாதவர்களை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விடாதபடி மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். தேவனை அறிந்த விசுவாசிகள் சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு அவங்க செயல்கள் மேல நம்பிக்கை என்ன செய்யறான்? வச்சு வைக்கிறான். அது ஒரு கூட்ட மக்கள். ஒரு கூட்ட மக்கள் கிருபையை ஏற்றுக்கொண்டாலும் அது சத்தியத்தோட ஆழத்துக்கு போக விடாம எல்லாமே கொடுத்துட்டாருன்னு ஒரே இடத்துல என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? பிடிச்சு வச்சிருக்கிறான். எந்த இடத்துல நம்ம சத்தியத்தை அறிகிறதற்கு தடையை நம்ம கொண்டு வர்றோமோ அந்த இடத்துல நம்ம அவருடைய விடுதலையை பார்க்க முடியாம நிற்போம். விசுவாசத்தின் நல்ல போராட்டம் மட்டும்தான் நமக்கு. இந்த விசுவாசம் நமக்கு தேவ வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம். இந்த விசுவாசம் கிருபைக்குள் நீங்க செல்லக்கூடிய இடம். இந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் அந்த கிருபையை பார்க்கக்கூடிய இடம். இந்த விசுவாசத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாலே போதும், அந்த பலனை நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்ப சாத்தானுடைய நோக்கம் என்ன? உங்களை விசுவாசிக்க விடாமல் செய்கிறது தான் அவனுடைய நோக்கம். அவனுடைய நோக்கம் நீங்க விசுவாசிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொன்னா, உங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்? விசுவாசத்தை நான் விட மாட்டேன், என்ன வந்தாலும் நான் அதை என்ன செஞ்சுக்கிடுவேன்? பிடித்து கொள்ளுவேன். ஒரு சகோதரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டார், விசுவாசம்னா என்ன? எதை விசுவாசிக்க சொல்றீங்க? தேவனை நான் நம்புறேனே. நீங்க தேவனை நம்புகிறீங்க தம்பி, நான் அதை சொல்லல. நீங்க நல்லா இருக்கும்போது இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன்னு சொல்லுவீங்க. டாக்டர் ரிப்போர்ட் சுகமடையாத ஒரு நோயின்னு சொல்லி கையில கொடுத்துருக்குறாங்க. அப்பொழுது இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன்னு உங்களால விசுவாசிக்க முடியுமா? இல்லை, கஷ்டமா தான் இருக்கும். அதுல நீங்க விசுவாசிக்க முடியலைன்னா அந்த இடத்துல தேவனை நீங்க என்ன செய்யல? நம்பல. நல்லா இருக்கும்போது நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு உங்களால நம்ப முடியும். நிறைய கடன் பிரச்சனைகளுக்கு மத்தியில தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்கினார்னு உங்களை அவரை நம்ப முடியுமா? அப்படி நம்ம நம்புவோமா? இல்லை கடனை சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்போமா? கடனை சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல தேவனை நம்ம நம்பல. இது போல ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நமக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய அடையாளம் என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை அறியாம உங்களால அந்த இடத்துல அவர் என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. நம்ம பொதுவாக நான் தேவனை விசுவாசிக்கிறேன் சொல்லியே சாத்தான் நம்மளை வஞ்சித்து என்ன செஞ்சிருக்கிறான்? வச்சிருக்கிறான். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியா நீங்க எடுத்து பாருங்க. இதுல வார்த்தை இதை குறிச்சு என்ன சொல்லுது? என் பிள்ளைகளை குறிச்சு என்ன சொல்லுது? என் சரீரத்தை குறிச்சு என்ன சொல்லுது? என் சுகத்தை குறிச்சு என்ன சொல்லுது? என் ஆசீர்வாதத்தை குறிச்சு என்ன சொல்லுது? என் குடும்பத்தை குறிச்சு என்ன சொல்லுது? என்னை எதற்காக அவர் படைத்திருக்கிறார், அதோட நோக்கம் என்ன, அதை குறிச்சு சத்தியம் என்ன சொல்லுது? இதை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த இடத்துல உங்களால என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும். நீங்க வார்த்தை தெரியாம விசுவாசிக்க முடியாது. அப்படின்னா சாத்தானுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? அந்த வார்த்தையை அறிந்து கொள்ள விடாமல் தடுக்கிறது தான் அவன் நோக்கம்.
நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் ஜெபிங்க, எவ்வளோ நேரம்னாலும் வேதம் வாசிங்க. சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி உட்காந்து நீங்கள் கேட்டு பாருங்க, உங்களுக்கு தடை வரும். உண்டா இல்லையா? அப்போ தான் தெரிஞ்சவங்க வந்து பேச வருவாங்க, ஃபோன் ரிப்பேர் ஆகும், உட்கார விடாமல் நமக்கு வேலை வரும். ஏன்னா சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஜெபம் விசுவாச ஜெபமாக மாறும். சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேத வசனத்தில் உள்ள வெளிச்சத்தை உங்களால் பார்க்க முடியும். சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் போராட்டம் விசுவாசத்தின் நல்ல போராட்டமாக மாறும். அது சோர்வோட, கவலையோட, பிரச்சனைகளோட அந்த போராட்டம் என்ன செய்யாது, இருக்காது. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் இன்னைக்கு நடக்குதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு அது ஒரு விறுவிறுப்பாக இருக்கும், யார் தோப்பா யார் ஜெயிப்பான்னு இருக்கும். அதே மேட்சை மறுநாள் போடுவாங்க, உங்களுக்கு யார் ஜெயிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் இருக்குமா? யார் ஜெயிச்சிட்டான்னு உங்களுக்கு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். அதுபோல் நீங்கள் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான முடிவு சிலுவையில் எழுதப்பட்டாயிற்று. நீங்கள் அதில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து பெற்ற வெற்றி உங்களுடைய வெற்றி. இப்போ உங்கள் பிரச்சனையை பாருங்க, உங்களுக்கு அதில் என்ன வராது, பயம் வராது. இதில் நான் தோத்து போக போகிறது இல்லை. கிறிஸ்துவுக்குள் என்னை ஜெயம் கொள்ளுகிறவளாக, என்னை ஜெயம் கொள்ளுகிறவனாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, படைத்திருக்கிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும், ஜெயிக்கும். அது எப்படி ஜெயிக்குமா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.